த கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில நடந்த பாபர் மசூதி இடிப்பு இன்னைக்கும் இந்தியாவுடைய கருப்பு பக்கங்கள்ல ஒன்னா இருக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி இன்னொரு நிகழ்வு நாட்டில் அரங்கேற்றுவதற்கான திட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். 1992 டிசம்பர் 6 இந்த தேதியை இந்தியாவில் யாரும் மறக்க முடியாது. ஏன்னா அந்த அன்னைக்கு தான் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில இருக்கக்கூடிய பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியினராலையும் RSS அமைப்பினாலையும். இந்தியாவுடைய அரசியலையே பாபர் மசூதி இடிப்புக்கு முன் இடிப்புக்கு பின் அப்படின்னு வகைப்படுத்தக்கூடிய வகையில அவ்வளவு முக்கியமான விஷயமா இது மாறி இருந்தது. அதுக்கப்புறமா பாபர் மசூதி, அயோத்தி, ராமர் கோவில் விவகாரம் சம்பந்தமா உச்சநீதிமன்றம் வழக்குகளை விசாரிச்சு அவங்க தீர்ப்பு கொடுத்து இப்ப ராமர் கோவிலும் கட்டப்பட்டாச்சு. ஆனா இந்த பிரச்சனை அத்தோட நிக்கல. இது தொடர்கதையா இருக்கு. இது இந்த முறை உத்தரப்பிரதேச மாநிலத்துல இல்லாம மகாராஷ்டிரா மாநிலத்துல தொடங்கி இருக்கு. அந்த மாநிலத்துல நிறைய இந்துத்துவ அமைப்புகள் நிறைய இந்துத்துவ கொள்கைகளை முன்னெடுத்து மிக தீவிரமா செயல்பட்டு வராங்க. அதுல மிக முக்கியமானது அந்த மாநிலத்துடைய சத்ரபதி சாம்பாஜி நகர் மாவட்டத்தை சுற்றி தான் இப்போ நடைபெற தொடங்கி இருக்கு. சமீபத்துல ஹிந்தியில வெளியான படம் சாவா. இது சத்ரபதி சிவாஜியுடைய மகனை அவுரங்கசீப் கொடுமைப்படுத்தினது சம்பந்தமான விஷயங்களை காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு திரைப்படமா அமைஞ்சிருந்தது. இன்னும் சொல்ல போனா சத்ரபதி சிவாஜியுடைய மகனான சாம்பாஜி மதம் மாறுவதற்கு மறுப்பு தெரிவித்ததன் காரணமாக அவுரங்கசீப்பால கொடுமைப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டது எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா அவுரங்கசீப் மீதான கோபம் அப்படின்றது மீண்டும் கிளறப்பட்டிருக்குது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இதை கடந்த மார்ச் 7ஆம் தேதி தொடங்கி வச்சவரு சத்ரபதி சிவாஜியுடைய வாரிசான உதயன் ராஜே போன்சாலே. அவர் இப்போ பாரதிய ஜனதா கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறாரு. இவ்வளவு கொடுமைகளை செஞ்ச அவுரங்கசீப்புடைய கல்லறை ஏன் இன்னும் மகாராஷ்டிராவில் இந்த மாவட்டத்துல இருக்கணும், அது உடனடியா அகற்றப்படணும் அப்படின்றத அவர் வெளிப்படையா சொல்ல ஆரம்பிக்க, அதுக்கப்புறமா பஜ்ரங் தள் மாதிரியான தீவிர இந்துத்துவா பேசக்கூடிய அமைப்புகள் இந்த விஷயத்தை கையில எடுத்திருக்கிறாங்க. மகாராஷ்டிரா மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸை நேர்ல சந்திச்சு இந்த கல்லறையை உடனடியா அகற்றணும்னு கடிதம் கொடுக்கறதோட மட்டும் இல்லாம மீண்டும் ஒரு கரசேவைக்கு நாங்க தயாராகி இருக்கிறோம் அப்படின்றத வெளிப்படையாவே அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது அயோத்தி பாபர் மசூதிக்கு என்ன நடந்ததோ அதுதான் அவுரங்கசீப்புடைய கல்லறைக்கும் நடக்கும் அப்படின்றதுதான் அவங்க மிரட்டலாவே சொல்லி இருக்கிறாங்க. இதில் நாங்க மாநில அரசே நடவடிக்கை எடுக்கும் நம்புறோம், இல்லாட்டி நாங்க எங்களோட போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்கள்லையும் போராட்டங்களை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. மகாராஷ்டிரா மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் சட்டத்திற்குட்பட்டு நாங்க இதுல நடவடிக்கை எடுப்போம்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, ஏற்கனவே இந்த கல்லறை ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்டால பாதுகாக்கப்பட்ட இடமா அறிவிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 350 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவுரங்கசீப் இறந்த இடத்தை மீண்டும் இவர்கள் தோண்டும் பட்சத்துல இல்ல அந்த கல்லறையை அகற்றும் பட்சத்துல அது எங்க கொண்டு போய் மீண்டும் நிறுவுவாங்க, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் எழுது. இது எல்லாத்துக்குமான விடை எப்படி அமைய போகுது அப்படின்றதுதான் பதற்றத்தோட நம்மளும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இது மகாராஷ்டிரா மாநிலத்துல பாரதிய ஜனதா கட்சியுடைய அமைச்சர்களே நிறைய பேர் இதை வரவேற்கிறாங்க. எதை கல்லறையை அகற்றணும் அப்படின்றதுல. இதுல மிக முக்கியமா மாநிலத்துடைய அமைச்சரான நிதிஷ் ராணா இந்த கல்லறை அகற்றப்பட வேண்டும் அப்படின்றதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கிறேன், தனிப்பட்ட முறையில நான் இதுக்கான நடவடிக்கைகள் அத்தனையும் எடுப்பேன் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாரு. ஆனா இது பாரதிய ஜனதா கட்சி, RSS மற்றும் இந்துத்துவ அமைப்புகளுடைய அந்த அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ராம்தாஸ் அத்வாலேவே ஏன் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், அந்த கல்லறையை அகற்றதன் மூலியமா தேவையில்லாத பிரச்சனைகள் தான் உருவாகும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் எடுத்திருக்கிறாரு. அவுரங்கசீப்புடைய கல்லறைய ஒரு வீரத்துடைய அடையாளமா நம்ம பார்க்கப்படக்கூடாது. அதே நேரத்துல கொடூரத்தோட துரோகத்துடைய ஒரு அடையாளமா அந்த வரலாற்றை மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு அந்த கல்லறை அப்படியே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை முன் வச்சிருக்கிறாங்க. இதுல மகாராஷ்டிரா அரசியல் மட்டும் இல்லாம மகாராஷ்டிராவை தாண்டி இருக்கக்கூடிய அரசியலாகவும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இது நேரடியா இந்து முஸ்லிம் பிரச்சனையா மீண்டும் உருவெடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியறதையும் நம்ம சுட்டி காட்ட வேண்டியதா இருக்கு. ஏற்கனவே பாபர் மசூதி அப்படின்றது முடிஞ்சாச்சு. அடுத்ததா இப்ப அவுரங்கசீப். அடுத்தது அவுரங்கசீப்புடைய இந்த கல்லறை அகற்றப்பட்டதுக்கு அப்புறமா அரசியல் எப்படி மாறப்போகுது?
தாஜ்மஹால் மாதிரியான நிறைய புராதன கட்டிடங்கள் முகலாயர்களால கட்டப்பட்டதுதான். அங்க எல்லாத்திலுமே முகலாயர்களுடைய கல்லறைகள் அப்படின்றது, முகலாய அரசர்களுடைய கல்லறைகள் அப்படின்றது இன்னும் இருக்கதான் செய்யுது. இது தொடர்கதையா இருக்குமோ அப்படின்றது தான் ரொம்ப கவலையை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா மாறி இருக்கு. பெரும் பதற்றம் அப்படின்றது மகாராஷ்டிரா மாநிலத்துல இப்பவே தொடங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்றது தான் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளா இருக்கு. இந்த இடத்த, அதாவது அவுரங்கசீப்புடைய இந்த கல்லறையை சுற்றி ஏராளமான சுற்றுலா சம்பந்தமான வியாபாரம் அப்படின்றது நடந்துகிட்டு தான் வருது. அதை பராமரிக்கக்கூடியவங்க சொல்லும் பொழுது ஒரு நாளைக்கு 1000 பேர் 1500 பேர் கல்லறையை பார்க்க வருவாங்க. இந்த பிரச்சனை எழுந்ததுக்கு அப்புறமா அது 100க்கும் குறைவா குறைஞ்சிருச்சு. இதனால இந்த சுத்தி இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்வாதாரம் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. 350 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் செத்து போயிட்டாரு. அந்த விஷயத்தை மீண்டும் தோண்டி எடுக்கிறது மூலியமா என்ன சாதிக்க போறாங்க? இது வெறும் அரசியல் உள்நோக்கம் கொண்ட விஷயமாகவும் தேர்தல் அரசியலோட தொடர்புடையதாகவும் தான் நாங்க பார்க்கிறோம் அப்படின்ற ஒரு தரப்பும் சொல்லக்கூடிய கருத்துக்களா இருக்கு. சரி, உங்களுக்கு என்ன தோணுது? 350 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாரு. அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கும் இந்தியாவுல எதிர்மறையான விஷயமா அவுரங்கசீப் ஒரு கொடூரமான ஒரு மன்னராக தான் சுட்டிக்காட்டப்படுறாரு. ஆனா அவருடைய கல்லறையை அகற்றுவதன் மூலியமா வரலாறு எந்த வகையில மாற்றப்படும்? அவருடைய கல்லறை இருக்கிறதுனால அந்த வரலாறு அப்படின்றது தொடர்ந்துகிட்டே தான் இருக்க போகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இது காலத்தின் தேவை அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இந்த விஷயம் சம்பந்தமா எது தோணுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. முக்கியமா இன்னொரு அயோத்தி பாபர் மசூதி மாதிரியான நிகழ்வு இந்தியா தாங்குமா அப்படின்றதுல உங்களுக்கு எழக்கூடிய ஐயப்பாடுகளையும் உங்களுக்கு எழக்கூடிய விடயங்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.